டிரான்சில்வேனியா காட்டுப்பாதை. இரவு நேரம். பனியும் மழையும் சத்தமில்லாத காத்தும். ஒரு பக்கத்தில் மரங்கள், இன்னொரு பக்கம் கம்பீரமாக பழடைஞ்ச ஒரு பழைய கட்டடம். நெயில் சுயநினைவே இல்லாமல் கீழே கிடக்கிறான். கொஞ்ச நேரம் ஆகுது. அவன் கண்களை மெதுவாக திறந்து பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நெயில் உடனே அவன் குழந்தைய தேடுறான். பேபி பேபி. ஆனால் அவன் பக்கத்தில் இல்லை. அந்த குழந்தை எங்கே போச்சுன்னு அவனுக்கு பதட்டம். சுற்றி முற்றி பார்க்குறான். குழந்தை எங்கேயுமே இல்லை. ஆனால் எங்கோ ஒரு தூரத்தில் அந்த குழந்தை அலற சத்தம் அவனுக்கு கேட்குது. ரொம்ப சன்னமாக கேட்குது. நெயில் ஓடுறான். எந்திரிச்சு ஓடுறான். அந்த சத்தத்தை நோக்கி ஓடுறான். அது நேராக அந்த பாலடைஞ்ச கட்டிடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது அவனை. அங்கே மரங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப புதிர் நிறைஞ்சிருக்கு. அந்த புதிரையெல்லாம் விளக்கி விட்டுட்டு உள்ளே போகிறான். அங்கே செவுத்தில் இவ என்னோட குழந்தை அப்படின்னு எழுதியிருக்கிறத படிக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மூச்சு வாங்குது. தோல் கை கால்லாம் நடுங்குது. கடந்து உள்ளே போகிறான். தெரியாத இடம். சுவர் மீது எழுதியிருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறான் அவன். அந்த கட்டிடத்தின் ஒரு மூலையில் ஒரு பெண் அந்த பக்கமாக திரும்பி நிற்கிறாங்க. கருப்பு நிற உடை அணிஞ்சிருக்காங்க. தலைவிரி கோலமாக இருக்குது. குழந்தை அவங்க கையில் இருக்குது. ஒரு தாலாட்டு பாட்டு மட்டும் கேட்குது. ரொம்ப மெல்லிய குரலில். நெயில் ஷாக் ஆகுறான். முன்னாடி போகிறான். அது என் குழந்தை, அவளை என் கையில் கொடுத்துருன்னு கேட்குறான். அந்த பெண் இவனை நோக்கி திரும்புகிறாங்க. இவனால் பார்க்க முடியல. கண்கள் நீல நிறத்தில் சிவப்பா அவன் முகம் ஜொலிக்குது. ஆனால் அந்த முகம் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் அந்த சிரிப்பு நெயில ரொம்ப ஆழமான பயத்தை ஏற்படுத்துது. இவ்வளோ நாள் நீ வரல, அதனால தான் இவளை நான் எடுத்துக்கிட்டேன். இவ என்னோட குழந்தை. நீ என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா நான் இவளை உங்ககிட்ட தரேன் அப்படின்னு சொல்லுது. நெயில் ஒரு நிமிஷம் பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குழந்தையோட முகத்தை பார்க்குறான். அது சாந்தமாக இருக்கு, ஆனால் அலறுது. நெயில் மெதுவாக முன்னாடி போகிறான். அவன் முகத்தை பார்க்குறான். அந்த முகம் ஒரு மனித முகம், ஒரு எலும்புக்கூடு, ரெண்டு கலந்த மாதிரி. நீ இங்கே வரல, அதனால தான் இந்த குழந்தைய நான் எடுத்துக்கிறேன்